முதல்ல கோயிலுக்கு வந்தால் தீர்த்தம் பார்க்கணும், நல்லது. அதை விட நல்லது அது தொட்டு தெளிச்சுட்டு காலம் தொட்டு தெளிச்சு தான் காலம் பண்ணணும், அதை விட நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் செலவு செஞ்சுத்தணும். எவ்வளோ மரம் குருந்த மரம், உத்தரகோசம் கையில் இழந்த மரம், ஆடாவில் குருந்த மரம், காஞ்சியில் மாமரம், திருவாணிக்காவில் நாவல் மரம், மதுரையில் கடமை மரம், திருநெல்வேலியில் மூங்கில் மரம், ஒவ்வொரு கோயிலுக்கு முன்னாடி நம்மள குருந்த மரம். கடைசியில் தான் சாமி. எந்த கோயில் போனாலும் முதல்ல தீர்த்தம், அடுத்தது செலவிட்டோம், கடைசியில் சாமி. ஏன்னா தீர்த்தத்தை பார்த்தோன்னே ஏற்றாப்புல மண்டபம் இருக்குது. மண்டபத்துக்கு முகப்பெல்லாம் 3 உபதேசம் மாணிக்கவாசகருக்கு சாமி கொடுத்தது. கண்ணினால் கையினால் பார்த்தோன்னா 3 பொம்மை இருக்குது. மண்டபத்துக்குள்ள போனால் மேலே கல்ச்சங்கலி தொங்குது. கல்ச்சங்கலி ஒரு சிறப்பு. அதில் 12 ராசி காமிச்சிருக்கான். மேஷம் 12 ராசி. ஏன்னா விருச்சிக ராசிக்கு தேள் இருக்குது. அங்கேயே மகாலிங்க மூர்த்தின்னு காவல் தெய்வம் இருக்குது. அதே மண்டபத்தில் ரவி மன்மதன் சிலை இருக்குது. மடத்தை விட்டு வெளியே போனால் செலவிட்டு இருக்குது குருந்த மரம். என்ன குருந்த மரம்னு நம்மளாம் சொல்கிறோம். மாணிக்கவாசகர் அதான் சொல்லியிருக்காரு. மாணிக்கவாசகருக்கு மேலே ஒரு ஆள் வந்து இருந்தான், வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. ஏன்னா அவன் குஜராத்திலேருந்து வந்தான், ஹிந்தியே பேசினா மற்ற மொழி அவன் தமிழே வரல. அங்கே உடனே குருந்த மரம்ங்கிற குரு அமர்ந்த மரம்னா தூக்கி போட்டுச்சு. என்னடா ஒரு அடுத்த மொழி கர்நாடகான வார்த்தை சொல்ல தமிழ் பண்ணிட்டு வரான். எம்ஏபிங்க ஒரு எருமாட்டுக்கு சொல்ல தெரியல. ஏன்னா சாமி மேலே கோவம் வந்தது. நாங்கள்லாம் தமிழர்கள் இப்படி பண்ணுறேன்னு. சாமி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். யார் யார் வாயில் என்னென்ன வார்த்தை சொல்லுங்க அவருக்கு தெரியும். அவரை இடப்பட எவனும் கிடையாது. அடுத்த மொழி கலந்தாலும் ஒரு அழகான வார்த்தையை சொன்னான். அதை கவனிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தேன்னு போதும் என்ற மனமே அருமையான வார்த்தையை சொன்னான். செலவிட்டு தான் சாமிகிட்ட போகணும். இந்த பக்கம் அரிமர்தன பாண்டியன் சிலை, இந்த பக்கம் நிறைய மேலே போர்டு இருக்குது. நிறைய குதிரையை மதித்து சாமி குதிரை ஒட்டியாக உட்காந்துருக்கு. எல்லாரும் சிவலிங்கம் குதிரை ஒட்டியாக உட்காந்துருக்காரு. இது மாதிரி மண்டபம் இருக்குது. மண்டபத்தில் நிலப்படியில் நட்சத்திரத்துக்கெல்லாம் வடிவம் காமிச்சிருக்கான். ஆயுதம் புள்ளி புள்ளியாக இருக்குது. நட்சத்திரத்துக்கு வடிவம் காமிச்சிருக்கான். மண்டபத்துக்குள்ள போனால் பச்சையில் ஓவியம் மாதிரி பச்சையில் இப்போ தான் பெயிண்ட் பச்சையில் ஓவியம். அதை பார்த்துட்டு வெளியில் இருந்ததுன்னா 5 தூணில் நவகிரகம். அதை எல்லா ஊரையும் பெரிய மேடை கட்டியிருக்கு. இங்கே 5 தூணில் நவகிரகம். அதை சுற்றி விட்டு அந்த துவாரபால்கிட்டே வடக்கு நோக்கி விழுந்தவனும் போர்டு போட்டிருக்கு. கோயிலுக்கு வந்தால் விழுந்து வணங்கணும். சன்னதியில் விழுந்து வணங்கப்படாது. நடபாதையில் விழுந்து வணங்கப்படாது. கொடிமரத்துக்கிட்ட தான் விழுந்து வணங்கணும். இங்கே கொடிமரம் கிடையாது. அங்கே மொசைக் போட்டிருக்காங்க, போர்டு போட்டிருக்கு. வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் ஆத்மநாத சுவாமி கோவில், திருப்பெருந்துறை என்றும் அழைக்கப்படும் இத்திருக்கோயில் ஆவுடையார் கோயில். அற்புதமான ஒரு கோவில். எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் அதிசயங்களும் ஆன்மீக பொக்கிஷங்கள் நிறைந்த கோயில். இப்போ நம்ம பார்க்க ரொம்ப ஃபேமஸான கொடுங்கை அப்படின்னு தாழ்வாரம், கூரை தாழ்வாரம் எப்படி அந்த காலத்தில் கட்டிக்கிறாங்கன்னு பாருங்கள். சிவில் இன்ஜினியரிங் எந்த காலேஜில் எம்ஐடி இல்லையா, ஸ்டான்ஃபோர்டில் படித்தாங்களா, ஐஐடியில் படித்தாங்களா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்குற மாதிரி வியக்க வைக்கும் தேர்லையும் எப்படி சிற்பங்கள் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான தேர் இந்த தேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறது தான் எதிர்த்த போல இருந்து பார்க்குறோம். கோவிலுக்கு எதிர்த்த போலவே ஒரு சின்ன சந்துக்கு வழியாக வெளியில் இருக்கிற தீர்த்தம் அங்கே போய்கிட்டு இருக்கும்போது ரைட் சைடில் விநாயகர் சன்னதி இருக்குது. அதை தான் நம்ம பார்க்குறோம். விநாயகர் சன்னதி இருக்குது. கோவிலுக்கு எதிர்த்த போல இருக்கிற சந்துக்குள்ளே நாம் போயிட்டுருக்குறோம். போனோன்னா நம்ம பார்க்குற பெரிய புஷ்கரணி. அவர் ஐயா சொன்னார் இல்லையா, முதல்ல வந்து தீர்த்தம் தலையில் தெளித்து வந்து உள்ளே போகணும், ஸ்தல விருட்சம் பார்க்கணும் அப்படின்லாம். இந்த தீர்த்தம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணிச்சுது. மெயின்டெனன்ஸ் வெளியில் இருக்கிற தீர்த்தம். ஸோ மறுபடியும் இந்த என்ஜினியரிங் ஸ்கில்ஸை பார்க்குறோம். எப்படி அது தூண் சப்போர்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது என்னுடைய பேக் சைடில் சப்போர்ட் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த திருக்கோயிலில் மாணிக்கவாசகர் ரொம்ப சிறப்பு பட்டிருக்கிறாரு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கொடுங்கை அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக வுடனில் தான் பண்ணுவாங்க. மரத்தில் இதெல்லாம் பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லலாம். அதுவே கஷ்டம். பட் இந்த கோயிலில் கருங்கல்லில் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. இந்த சப்போர்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பேக் சைடில் ஹெவியான சப்போர்ட் வச்சு ஃப்ரண்ட் சைடில் லைட்டாக வச்சு பண்ணியிருக்காங்க. என்ஜினியரிங் ஸ்கில்ஸ் அந்த காலத்து நம்ம முன்னோர்கள், அந்த காலத்து அப்படின்னா நமது முன்னோர்கள் பண்ணியிருக்கிறாங்க. கோவிலுக்காக பண்ணியிருக்கிறாங்க. ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து கோயிலை கட்டுறது. ஒரு கருவறைக்குள்ளே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே போகணுமா அப்படின்னு. இந்த கோயிலை கட்டினவங்களே எத்தனையோ ஜாதிக்காரங்க சேர்ந்து தான் கோயிலை கட்டுறாங்க, திருவிழா உற்சவம் பண்ணுறாங்க அப்படின்றத மறந்து விடக்கூடாது. அந்நியர்கள் வந்து ஜாதியை வச்சு பிரித்து ஆளும் சதியில் நாம் விழுந்து விடக்கூடாது. எல்லா வேலையுமே எல்லா ஜாதிக்காரங்களும் சேர்ந்து தான் கோயில் உற்சவங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. எல்லா ஜாதிக்காரங்களும் நம்ம 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த மண்டபங்கள் பெயிண்டிங் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஓவியர்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ சின்னதாக ஒரு ஃபீலிங்கு. இந்த கோயில் இன்னும் சிறப்பாக மெயின்டைன் பண்ணி இந்த ஓவியர்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து திருப்பணிகள் எல்லாம் சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பார்க்குறப்ப அதையும் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம்
ஜானகிராமன், கோயில் வழிகாட்டி, ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர். என்னுடைய செல் நம்பர் 91 59 85 40 14. இக்கோவில் திருவாவடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திருவாவடுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம். ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போகிறது பெருசில் இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பிரயாணங்கிறது ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். வந்த போகணுன்னு ஓடக்கூடாது. ஆலயங்களாலே சிறப்புகள் இருக்குது. ஆவுடையார்களில் மட்டும் சிறப்பு இல்லை, அனைத்து கோயில்களிலும் சிறப்பு இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது, சிறப்புகள் அதிகம் உள்ள கோவில் இது. இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புகள் திருவாசகத்தில் 51 பதிகம், அதில் முதல் பதிகம் சிவபுராணம், அதில் 95 வரி 95 சிறப்பு இருக்குது. இவ்வளோ சிறப்பு உலகத்திலே எந்த கோயிலையும் கிடையாது. இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது. மாணிக்கவாசகர் திருவாசகம் மட்டும் பாடலை, திருக்கோவையாரும் பாடியிருக்கார். ஆண்டாள் பாடினது பாவை 20 பாட்டு, இவர் பாடினது கோவை 400 பாட்டு. அதுக்காக ஒரு 14 பாயிண்ட் வச்சுருக்கேன். கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமியை பார்க்கலாம். கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமியை பார்க்கலாம். இனிமேல் போய் சாமியை பார்க்கணும். இங்கே வீதி ரெண்டே சாமியை பார்க்கலாம். சாமியை மட்டும் பார்க்குறதுல பேசும்போது எண்ணெயும் பார்க்கணும். அப்போ தான் கை காமிக்க தோதாக இருக்கும். மேலாக ராஜகோபுரத்துக்கு கலசத்தையும் பார்க்கலாம். சுவாமியும் ராஜகோபுரமும் சேர்ந்தாப்புல வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் இருக்குது. வாங்க. எந்தெந்த ஊரில் ஆயிரக்கால் மண்டபம் தெரியுமா? ஆயிரக்கால் மண்டபம் 1000 நோட்டு கட்டியிருக்கான். இந்த ஊரில் இதில் 500 அடிக்கிருக்கான். 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 இதில் 500 அதில் 500. செய்யாத செய்கிறது தான் சிறப்பு. செயற்கரிய செய்வார் பெரிய. இப்படி வாங்க. இதெல்லாம் 1000 தூண் இப்படியே பண்ணிட்டா. ஓகே, சொல்லுங்கள். சத மடிப்பு கால் பள்ளம். ரைட்டு. ஓகே, ஒரு ஆங்கிள். சத மடிப்பு கால் பள்ளம். இங்கே பார். ஓகே, இந்த பள்ளம். ரைட். இந்த பள்ளம் இதே மாதிரி அங்கே பண்ணியிருக்காங்க. இப்போ தான் கடல். இங்கே சத பிடிப்பு, கரண்டகால் சத மடிப்பு பிடிப்பு. ஓகே, ரைட். மடிப்பு பிடிப்பு. இங்கே சதை, இங்கேயும் அதே மாதிரி. இங்கே கிட்டக்க வாங்க. முழங்கால் மூட்டு, முழங்கால் எலும்பு, மூட்டு எலும்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, என் கேமரா அவ்வளோ தான் தெரியுது. ரைட் ரைட். மணி 4 இல்லை, எனக்கு தெரியுது லைட்டு. எங்கே எல்லாம் இங்கே வெளியே தான் இருக்கிற முன்னுக்குள்ளே விடலை. ஓ, சரி சரி. வீரபத்திரர் தட்சன் வதம் யட்சன் வதம் மேலே போர்டு. ஓஹோ, ரண வீரபத்ரர் அகோர வீரபத்ரர் தட்சன் வதம். சாமி பேர் நந்தீஸ்வர மாணிக்க வாசகர்னு பேர். என்ன பேர்? நந்தீஸ்வர மாணிக்க வாசகர். மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா? ஒரு கேள்வி. மனிதன் இறக்குறான், எரிக்கிறான், புதைக்கிறான் தான் தெரியும். இறந்தவங்களுக்கு பிறப்பு உண்டா? தெரியாது. இறந்தவங்க செய்கிற நல்லது கெடுதலுக்கு தக்கன 7 பிறப்பு மனுஷனுக்கு உண்டு. சாட்சி மாணிக்க வாசகர். முற்பிறகு இவர் நந்தி. அவர் பண்ண தப்புக்காக மனுஷனாக பிறந்திருக்கார். அதனால தான் நந்தி கிடையாது. பக்தர் தான் முதலிடம், தொண்டர் தான் முதலிடம், மாணிக்க வாசகர் தான் முதலிடம், மனிதன் தான். இவர் கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும். கிடுக்கிடுன்னு ஓடப்படாது. உலகம்னா பிள்ளையாருக்கு முதலிடம், அவ்வளோ பக்தருக்கு முதலிடம், பிள்ளையார் 2வது இடம். இங்கே வீதியில் பட்டியல் நின்று சாமி கும்பிட்ற மாதிரி. இங்கே பாரு, இந்த ஊரில் இந்த வாய்ப்பு வேறு எங்கேயும் கிடையாது. தெரியுதா? ஒரு சாமி. ஆமாம் ஆமாம். நான் தான் அது இப்போ ஃபோட்டோ எடுக்கலையா நம்ம 2 பேரையும்? சரி. இப்போ நம்ம கோயில் உள்ளே நுழைஞ்சிருக்கிறோம். நாம் போன சமயம் ஓரளவுக்கு காலியாக இருந்தது. இந்த கோயிலில் சிற்பங்கள் பல விசேஷங்கள் இருக்குது. அதில் என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா, நவக்கிரகங்கள் இந்த தூண்லேயே வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குற அந்த லெஃப்ட் சைடு தூணில் நவக்கிரகங்கள் இருக்குது. ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிற இந்த கொடுங்கை, இந்த கோயில் பூரா எல்லா மண்டபங்களையும் பார்க்க முடியுது. பாருங்கள், இந்த கொடுங்கை விசேஷம் என்ன அப்படின்னா, கோயில் சிற்பிகள் வந்து சில வேலைகள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆவுடையார் கோயில் கொடுங்கைகள் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு எழுதுவாங்களாம். இந்த சில விஷயங்கள் திருவிழிமுலை வௌவால் மண்டபம், அப்புறம் திருவலஞ்சுழி எண்ணல், இந்த திருவலஞ்சுழி எண்ணல், திருவிழிமுலை வௌவால் மண்டபம், ஆவுடையார் கோயில், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கொடுங்கைகள், இவைகளெல்லாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு எழுதுவாங்களாம் இந்த சிற்பிகள். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பண்ணுறது கஷ்டம் அப்படின்றதுனால. அதுலேருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பார்க்கும் இந்த கோவிலுடைய விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளையார் பாருங்கள், 3 பிள்ளையார் இருக்கிறாங்க. உள்ளே நுழைஞ்சோன்னு அவர் முதல்ல சொன்னார். முதல்ல திருக்கோயிலில் மாணிக்கவாசகர் தான் முக்கியம். அதுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம லெஃப்ட்டில் பிள்ளையாரை பார்க்குறோம். அவ்வளோ சிறப்பு. கோயிலுக்கு வெளியில் நாம் ஆல்ரெடி ஒரு புஷ்கரணியை பார்த்தோம். அதனுடைய கண்டிஷன் இந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி இருக்கிறது உள்ளே இருக்கிறது, கோயிலுக்கு உள்ளே இருக்கிற புஷ்கரணி தான். இந்த நீர் வற்றுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிறப்பாக வெளியில் இருக்கிற புஷ்கரணியும் இருக்க வேண்டும் அப்படின்னு என் மனசுக்கு பெறுது. நான் வெளியில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நிலைமை பார்த்தப்போ. இப்போ நம்ம பார்க்குறது கோயிலில் இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்க மண்டபம், சிறப்பான ஒரு மண்டபம். இங்கே வந்து
கருங்கல்லில் செயின் எல்லாம் பார்க்க முடியுது, சங்கிலி எல்லாம் பார்க்க முடியுது, பிள்ளையார், காவல் தெய்வம் இவங்களெல்லாம் பார்க்க முடியுது. சிற்பிகள் சிறப்பாக நமக்காக சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்கிறாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். நமது முன்னோர்கள் எப்போதும் சொல்வது போல் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இந்த திருக்கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பாருங்கள், அந்த குதிரைகள் நிறைய இருக்குது இந்த கோயிலில். என்ன விசேஷம் அப்படின்னா, குதிரை வாங்குறதுக்கு மதுரை மன்னன் பாண்டியன் அனுப்புகிறாங்க. அவருடைய அமைச்சர் மாணிக்க வாசகருக்கு முதல்ல இருந்த பேர் திருவாத ஊர் அப்படின்னு, அது மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. அவர் பிறந்த ஊர் திருவாதூர், அதை வச்சு அவரை அந்த பேர்லேயே அழைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவருக்கு மாணிக்க வாசகர் என்ற பேர் வந்தது. காரணம் இத்திருத்தலம். அவர் இங்கே வந்து குதிரைகள் வாங்குறதுக்காக வர்றாரு. சிறப்பான குதிரைகள் அந்த காலத்தில் பணம் கொடுக்குறாங்க ராஜா, அதை எடுத்துகிட்டு வந்தவர். கோயிலை பார்த்து, கோயிலுடைய கண்டிஷனை பார்த்து இதை சிறப்பாக கோயில் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பணத்தை எல்லாம் அவர் வந்து கோயிலுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இறைவனே பாண்டிய நாட்டுக்கு வர்றாரு. அந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குதிரைகளை நரியாக்கின படலம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வருந்துகிறான் அரிமர்த்தன பாண்டிய மன்னன் தான் செய்த தவறு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மாணிக்கவாசகர் இறை சிந்தையுடன் சிவனுக்கு பூஜைகள் செய்து தன் வாழ்நாளை அற்புதமாக நமக்கெல்லாம் தேவாரங்கள், திருவாசகங்கள் எல்லாம் கொடுத்து நம்ம எல்லாம் படிக்க வைத்திருக்கிறார். நாம் அதை படிக்கிறோமா இல்லையா அப்படின்றதான் கேள்வி. படித்தால் பயன் நமக்கு, நமது எதிர்காலங்களுக்கு, நமது சந்ததிக்கு. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மண்டபத்தில் இருக்கிற கருங்கல் தூண்கள், சிற்பங்கள் எல்லாம் அதி அற்புதமாக இருக்குது. முன்னாடியே பார்த்தோம் கருங்கல்லில் எப்படியெல்லாம் செயின் பண்ணியிருந்தாங்க, சங்கிலி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமது முன்னோர்கள் சிறப்பாக இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, பூத கணங்களே பண்ணினாங்க இத்திருக்கோயிலை, சிற்பங்களை, மண்டபங்களை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போது முதல்ல சொன்ன மாதிரி இன்னும் சிறப்பாக நாம் பண்ண வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறது மகாலிங்க மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்டபத்தில் பிள்ளையாருக்கு எதிர்த்த போல் இருக்குது. நம்மளுடைய சொன்னோம் இல்லையா, இந்த திருக்கோயில் மேலே நம்ம பார்க்குறதெல்லாம் அதி அற்புதமான சங்கிலி. இதெல்லாம் நமக்கு கொடுத்த மன்னர்களை நாம் போற்ற வேண்டும். ஆனால் நமது கல்வியில் மன்னர்களையே நாம் பெருசாக படிக்கிறது கிடையாது. ஏன்னா வெள்ளைக்காரன் வந்து அவனுடைய மன்னர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், நமது மன்னர்களை பண்ணுறாங்க இல்லை. இந்த பாருங்கள், கருங்கல்லில் ஒரே கல்லில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ராசி எல்லாம் மேலே பண்ணியிருக்கிறாங்க கூரையில். இதெல்லாம் எந்த காலத்தில், எந்த ராஜா காலத்தில் பண்ணினாங்கன்னு தெரியாது, பலர் பண்ணியிருக்காங்க. ரதி மன்னர் சிலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே இருக்க புறாவும் காகங்களும் எச்சங்களும் தான் இங்கே சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் இவற்றை ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். நமது முன்னோர்கள் இதை கட்டியது இந்த மாதிரி காக்கையும் புறாக்களும் எச்சம் இச்சிலைகள் மேல் விழுவதற்கா சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களை பார்க்குறப்போ ரொம்ப வருத்தமாக இருந்தது சில விஷயங்கள். இந்த நிர்வாகம் அவங்களால முடிஞ்சதை பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்த கோடிகள், இதை பார்க்கும் பக்த கோடிகள், தனவந்தர்கள், பணக்காரங்க, தயவுசெய்து இந்த கோயிலுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணி, கும்பாபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி மிக சிறப்பாக மாணிக்கவாசகர் ராஜா கொடுத்த பணத்தை கோயிலுக்காக பயன்படுத்துகிறார். தனது கடமையை கூட மறந்து, இறை கடமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்குறது மறுபடியும் இந்த கொடுங்கையை காமிக்கிறேன் மறுபடியும். ஏன்னா இந்த கோவில் பூரா இந்த கொடுங்கைகள் தான் விசேஷமாக இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி வேறு எந்த கோயிலில் ஒரு சிற்பி வேலை பண்ணுறாங்கன்னா இந்த கொடுங்கைகள் எங்களால் பண்ண முடியாதுன்னு முதல்ல எழுதி கொடுத்துருவாங்களாம். யாராவது அதை பண்ணுங்கன்னு கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் முதலே எழுதி கொடுத்துருவாங்களாம். இந்த ஆவுடையார் கோயில் கொடுங்கைகள் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ சிறப்புற்ற கொடுங்கைகள் இத்திருக்கோயிலில் நிறைய இடத்துல பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க குருந்த மரம் சொன்னாங்க இல்லையா, ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இப்போ 2 ஓட்டைகள் இருக்கு இல்லையா, இது கேள்வி என்ன அப்படின்னா, கேள்வி ஞானம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வாய்வழி செய்தி. அந்த காலத்தில் பிரிட்டிஷர்ஸ் அந்த கன் யூஸ் பண்ணி அந்த திக்னஸை டெஸ்ட் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கொடுங்கையின் திக்னஸை டெஸ்ட் பண்ணினாங்க. அதனால தான் அந்த ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 2-3 பேர் அப்படி தான் சொன்னாங்க. நான் கேட்டு விசாரித்த போது அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த கொடுங்கைகளை நான் மறுபடியும் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த மண்டபம், இந்த சிற்பங்கள், எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு அதெல்லாம் விட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. என்னால் முடிஞ்ச சின்ன கேமரா வச்சு நான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக இவற்றையெல்லாம் நாம் உலகுக்கு எடுத்து செல்வது வேண்டும். அதுதான் இளைஞர்கள் பண்ண வேண்டும். ஊடகங்களில் வேலை பண்ணுறவங்க, யூடியூபர்ஸு எல்லாருமே பண்ண வேண்டும். ஸோ இப்போ நாம் ஸ்தல விருட்சம் குருந்த மரத்தில் அந்த நிழலில் ஆத்மநாத சுவாமி மாணிக்கவாசருக்கு உபதேசம் பண்ணும் காட்சி. முன்னாடி மந்திரியாக இருந்தார், இப்போது அவர் இறை பக்தியுடன்
தேவாரம் நமக்காக கொடுக்குறாரு, திருவாசகம் நமக்கு எழுதி கொடுக்குறாரு. ஸோ திடீர்னு நாய் குலைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்குற மண்டபத்தை சுற்றி வரும்போது இருக்கிற பிள்ளையார் சிறப்பாக இருந்தார், அலங்காரம் எல்லாம் பண்ணி. இந்த மாதிரி அனைத்து விக்கிரகங்களும் சுவாமிகளும் அங்கே இருக்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நிறைய வேலைகள் பண்ண வேண்டும். இன்னும் ஓவியர்களுக்கு நிறைய வேலைகள் அங்கே கிடைக்கும். நான் முன்னாடி எப்போ பண்ணினாங்கன்னு தெரியாது, பாருங்கள் ரொம்ப ஃபேட் ஆகிடுச்சு அந்த பெயிண்டிங் எல்லாம். ஸோ இதெல்லாம் அந்த ஓவியர்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு கோயில் இருந்ததுன்னா பலருக்கு வேலை கிடைக்குது, உற்சவங்கள் நடக்கிறப்போ வேலை கிடைக்குது, கும்பாபிஷேகம் பண்ணுறப்போ வேலை கிடைக்குது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு கோயில்லையும் நாம் உற்சவங்கள் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி பலருக்கு வேலை கொடுப்பதற்கான ஒர்க் ஜெனரேட்டிங் என்ஜினாக இருக்கணும் கோவில். அதனால தான் சொன்னாங்க, கோவில் எல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். பக்தி மட்டும் கிடையாது, அந்த பக்தியோடு சேர்ந்து வேலையும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோயிலில் நிறைய குதிரைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒவ்வொரு குதிரைகள் சிறப்புகள் எல்லாம் அந்த விஷயம் தெரிஞ்சவங்க சொன்னாங்க, எப்படியெல்லாம் இந்த திருக்கோயிலில் அந்த காலத்து ராஜாக்கள் கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா சிவன் கோயில்லையும் சிவலிங்கம் இருக்கும். இத்திருக்கோயில் ஆத்மநாத சுவாமி கோயிலில் சிவலிங்கம் இல்லை. அதாவது அருவமற்றவர் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுது உண்டு, கல்லை கும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும். நாம் உருவத்தில் ஆரம்பித்து அருவமற்ற இறைவன் எங்கும் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறத விஷயத்தை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த திருக்கோயிலில் விசேஷம் கொடிமரம் இல்லை, நந்தி இல்லை, இந்த மாதிரியான விசேஷங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆத்மநாத சுவாமி கோயிலில் உருவமற்ற தெய்வமாக நாம் வழிபடுகிறோம். இந்த சிற்பங்களை பற்றின விசேஷம் எல்லாம் ஐயா சொல்கிறது அற்புதமாக இருந்தது. இந்த சிலைகளின் சிறப்புகள் பற்றி நமது தமிழக ஊடகங்களும் சரி, பாரதத்தில் இருக்கிற அத்தனை பாஷையில் இருக்கிற அத்தனை ஊடகங்களும் இந்த திருக்கோயிலுடைய சிற்பங்கள் சிறப்புகளை சொல்ல வேண்டும். அதுதான் இந்த பதிவின் எனது சேனல் நோக்கமே அதுதான். புண்ணிய பூமியை புனிதம் காப்போம் அப்படின்னு ஆரம்பித்து இந்த பூமியில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விசேஷமான கோவில் இருக்குது. ஆனால் அதை பற்றி விஷயமே தெரியாத ஒரு கல்வியை கல்வி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆங்கிலேயர்கள் வழிக்கல்வி. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருக்கோயிலுக்கு போயிருக்கும்போது இந்த மண்டபம் எல்லாம் வௌவால்கள் நிறைந்து நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த வாடையெல்லாம் வரும், வௌவாலின் எச்சம் வாடகைகள் எல்லாம். ஆனால் இப்போ சிறப்பாக வேலை பண்ணி அற்புதமாக இருக்கிறதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மண்டபம் நாம் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கிற மண்டபம் அதி அற்புதமாக இருந்து வேலை பண்ணிகிட்ருக்குறாங்க. முன்னாடியே சொல்வது போல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது போதாது, இன்னும் நிறைய வேலை பண்ணணும். இப்போ பார்க்குறது ஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற சிற்பம், குதிரை மேல் சொன்னது போல் பரியை நரியாக்கிய விசேஷம் எல்லாம். மாணிக்கவாசகர் முன்னாடி எப்படி இருந்தார், அப்புறம் தீட்சை பெற்ற பின் எவ்வாறு இருக்கிறார் அப்படின்னு பாருங்கள். முன்னாடி அமைச்சராக கம்பீரமாகவும், அதன் பின் பணிவுடன் இறைவனுக்கு சேவை செய்வது, இந்த மாதிரியான சிறப்பான ஆன்மீக விஷயம். இங்கே தான் தங்கி அவர் திருவாசகமெல்லாம் பாடியிருக்கிறாரு. இந்த விசேஷம் எல்லாம் நமக்கு தெரியும். இங்கே யோகாம்பாளுக்கும் இது கிடையாது, குருவம் கிடையாது. இங்கே பாருங்கள், மேலே இருந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கோயிலுன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோயிலை கட்டினப்போ எத்தனை நூற்றுக்கணக்கான பேரோ ஆயிரக்கணக்கான பேர் வேலை கிடைச்சிக்கும்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வேலைகள் செய்து நமது ஆன்மாவை ஆன்மாவுடன் சேர்ப்பது தான் சனாதன தர்மம். சனாதன தர்மத்தின் நோக்கம் என்ன, நமது நோக்கம் என்ன அப்படின்னா, வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னா இறைவனுடன் ஒன்று சேர்வது அப்படின்னு. இறைவன் வேறு நாம் வேறு அல்ல, அத்வைதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த அத்வைதத்தை ஒன்று சேர்ப்பது தான் கோவில் வழிபாடு. கோவிலுக்கு சென்று மனத்தை தூய்மை செய்து கோவிலுக்காக பணி செய்து, அது எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். சிற்பங்கள் செய்வதாக இருக்கலாம், மாலை தொடுப்பதாக இருக்கலாம், நாதஸ்வரம் வாசிக்கிறதாக இருக்கலாம், பூமாலை கொட்டதாக, எந்த வேலை செய்தாலும் இறைவனுடன் சேர்வது தான் நமது நோக்கம்.